என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் யோசுவாவின் மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேலருடைய வரலாற்றை அழகாக எடுத்து சொல்லுது. இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரு தனித்துவமான சகாப்தத்தை முன்வைக்குது. இவங்க தலைவர்கள் நியாயாதிபதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. மக்கள் நெருக்கடியில் இருக்கும் நேரங்களில் கர்த்தர் இவங்களை எழுப்பி இஸ்ரவேலரை வழி நடத்த வச்சார். நியாயாதிபதிகளோட காலம் கிமு 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆரம்பித்து, அதாவது யோசுவாவின் மரணத்திலிருந்து கிமு 1051 வரைக்கும், அதாவது சவுலின் அபிஷேகத்தோட முடிவடையுது. நியாயாதிபதிகளின் காலம் 300 ஆண்டுகள். ஷோஃபட் என்ற எபிரேய சொல்லுக்கு பொருள் நியாயாதிபதி ஆகும். ஆனால் ஷோஃபட் என்ற சொல் நீதித்துறை நடுவர் மன்றத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லை, தலைமைத்துவத்தையும் அது குறிக்குது. இந்த நியாயாதிபதிகளை கர்த்தரே தேர்ந்தெடுக்கிறாரு. இது தெய்வீக அழைப்பு. இது பரம்பரையாக வர்றது இல்லை. நியாயாதிபதிகள் புத்தகத்தை பற்றி ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா, மக்கள் தொடர்ந்து பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினால அவங்கள மன்னிச்சு பொறுமையோடு அவங்கள மீட்டுக்கிட்டே வர்றாரு. இந்த புத்தகத்தின் கருப்பொருட்கள் என்னன்னா, மனிதனின் பாவம், பாவத்தின் விளைவுகள், கர்த்தரின் கிருபை, அவரின் நியாய தீர்ப்பு. இதை இன்னைக்கு நாம விரிவா ஆராய்ஞ்சு பார்ப்போம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நியாயாதிபதிகள் புத்தகத்தோட உட்கருத்தை நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 2:11. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. அடுத்து 16ஆம் வசனம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அடுத்து 18-19 வசனங்களை பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். நியாயாதிபதி புத்தகத்தோட முக்கிய கருப்பொருட்கள் என்னன்னா, அதனால நாம படிக்கும் பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் இஸ்ரவேலின் ஆன்மீக பயணத்தை பற்றி விரிவாக சொல்லுது. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுறாங்க. எப்படின்னா, அவங்க கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை வணங்கி பக்கத்து நாடுகளில் வாழும் புற ஜாதியோரோட பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்துடுறாங்க. இதன் விளைவா கர்த்தர் அவங்களை விரோதிகளின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேலர் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவங்களை அடக்கி ஆள்றவங்க இவங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அதை இஸ்ரவேல் ஜனங்களால் தாங்க முடியலை. உடனே கஷ்டத்தில் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுறாங்க. இது அவங்க ஜெபம். கர்த்தர் அவங்க அழுகையின் குரலை கேட்டு மனதுருகி அவங்களுக்காக ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்கள காப்பாற்றுறாரு. இதுதான் ஆண்டவரின் விடுதலை. அதுக்கப்புறம் தேசம் அமைதியாக இருக்குது. அந்த நியாயாதிபதி இறந்து போன உடனே மறுபடியும் பாவம் பண்ணுறாங்க. இதை பாவம் மற்றும் விடுதலையின் சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பாவம் பண்ணுறாங்க, அப்புறம் அடிமைத்தனத்துக்குள்ளே வர்றாங்க, அப்புறம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் விடுதலை கொடுக்குறாரு, தேசம் அமைதி அடையுது. பாவம், அடிமைத்தனம், ஜெபம், விடுதலை, அமைதி அப்படின்னு இது ஒரு சுழற்சியாக அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. வேத வல்லுநர்கள் இந்த சுழற்சியை பாவ சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க.
நியாயாதிபதிகள் 2:10-11 வசனங்களை சொல்கிறேன் கேளுங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து அப்படின்னு வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகால்களை சேவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பயங்கரம்! விளைவு நான் சொன்ன பாவ சுழற்சி. பாவம், அடிமைத்தனம், ஜபம், விடுதலை, அமைதிங்கிற பாவ சுழற்சி. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 300 வருஷத்தில் 17 தடவை இந்த சுழற்சி நடந்திருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு மோசமானவங்கன்னு தோணுது இல்லையா? அவங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களையும் நன்மைகளையும் செஞ்ச கர்த்தரை மறந்துட்டு அந்நிய தேவர்களை நாடி ஓடி போகிறாங்களேன்னு அவங்க மேலே கோபமாக வருது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை எண்ணி பாருங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. தாய், தகப்பன், அடிப்படை வசதிகள், படிப்பு, வேலை, துணை, பிள்ளைங்க, உறவு, நட்பு, இன்னும் எத்தனையோ. இவ்வளவு நமக்கு செஞ்ச ஆண்டவரை மறந்துட்டு இந்த உலகத்துக்கு பின்னால போறோமே, இது துரோகம் இல்லையா? சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி கிடக்கிறோமே, இது அக்கிரமம் இல்லையா? கிடைச்ச ஆசீர்வாதங்களுக்கு நன்றியோட வாழாம கிடைக்காத சில விஷயங்களுக்காக ஏமாற்றத்தோடும் எரிச்சலோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இது விசுவாசமற்ற வாழ்க்கை இல்லையா? ஒவ்வொரு லெந்து காலத்திலையும் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுருவேன்னு தீர்மானம் எடுக்கிறோமே, ஈஸ்டர் முடிஞ்ச உடனே நம்முடைய தீர்மானத்தை காற்றில் பறக்க விட்டுறோமே, இதை என்னன்னு சொல்ல? கலாத்தியர் 5:19, 20, 21 வசனங்களில் மாம்சத்தின் கிரியைகளை பற்றி பவுல் சொல்கிறாரு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி விதவிதமான மாம்சத்தின் கிரியைகள் நம்ம இருதயத்துக்குள்ள புகுந்து நம்ம இன்னும் ஆழமாக பாவ சுழற்சிக்குள்ள அழுத்திக்கிட்டு தானே இருக்குது. இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் தண்டிப்பாரா, தண்டிக்க மாட்டாரா? நிச்சயமா தண்டிப்பார். வெள்ளம், புயல், நோய்னு பல ரூபத்தில் தண்டனை நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. வேத வாசிப்பு, தனி ஜபம், குடும்ப ஜபம் இதெல்லாம் விருப்பம்னா செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக தினமும் செய்ய வேண்டியது. தே ஆர் நாட் ஆப்ஷனல், தே ஆர் கம்பல்சரி. நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. சமூக வலைதளங்களில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீங்க? சோஷியல் மீடியா தான் இன்றைய பாகால்கள். எந்திரிச்ச உடனே மொபைலை தான் பார்க்குறோம். வீட்டில் நம்ம எங்கே போகிறோமோ எல்லா ரூம்ஸுக்கும் அதை தூக்கிட்டு போகிறோம். நம்ம படிக்கிற இடத்துக்கு, வேலை பார்க்கும் இடத்துக்கு நம்மளுடைய மொபைலும் நம்ம கூடவே பயணிக்குது. அதுக்கு ஒழுங்காக சார்ஜ் போட்டு பத்திரமா பார்த்துக்கிடுறோம். நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்த உடனே அது யார், என்ன செய்தின்னு பார்க்க துடிக்கிறோம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் அதை பார்த்துட்டு தான் தூங்குறோம். மொபைலை மறதியாக எங்கேயாவது வச்சுட்டாலோ, அதுக்கு சார்ஜ் போயிட்டாலோ நமக்கு ஒன்றுமே ஓடாது. இந்த நிலைமைக்கு பேர் என்ன? அடிமைத்தனம் தானே. ஆமாங்க, இந்த பாகால்கள் நம்மை அடிமையாக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்தை நம்மை மறக்கடிக்க வைக்கிது. இன்றைய உலகத்தில் வாழ்கிற நாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி தான் மறுபடியும் பாவத்தில் விழுறோம். இஸ்ரவேலர் அண்டை நாட்டு அரசர்களுக்கு அடிமையானாங்க. ஆனால் நாமோ கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறோம். இன்னைக்கு இப்பவே உங்கள் பாவங்களை அறிக்கை செஞ்சு மனம் கசந்து அழுங்க, பாவங்களை விட்டொழியுங்க. இது நம்ம சுய பலத்தால் முடியாது. சோதனைக்குள்ள விழாம கட்டுப்பாடோடு இருக்கும் மன வலிமையை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கிடு.
ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உலக பிரகாரமான தேவைகளை மட்டுமே கேட்கும் ஜெபத்தை விட்டொழியுங்க. ஆவியின் கனியை கேளுங்க. பரிசுத்த ஆவியின் வரங்களை கேளுங்க. தேவனுடைய ராஜ்யம் வர ஜெபியுங்க. இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அவங்களுக்கு நியாயாதிபதிகளை அனுப்பிய தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு மனம் இறங்குவார். இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். சரி, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டப்போ அவர் அவங்களுக்கு நியாயாதிபதிகளை அனுப்புனாருன்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட நியாயாதிபதிகளை அனுப்புனாரு? முதல்ல ஏகூத், தெபோராள், கிதியோன், சிம்சோன் அப்படிங்கிற 4 நியாயாதிபதிகளை பற்றி சொல்கிறேன். முதல்ல ஏகூத். இவனை பற்றி நியாயாதிபதிகள் 3:11 முதல் 22 வசனங்கள் வரைக்கும் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் ஒத்னியேல் என்னும் நியாயாதிபதிக்கு கீழே 40 வருஷம் அமைதலாக இருந்துச்சு. ஒத்னியேல் இறந்து போன உடனே இஸ்ரவேலர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க. அதனால் கர்த்தர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். அவன் இஸ்ரவேலரை முறியடிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு கீழே 18 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அப்புறம் கஷ்டம் தாங்காமல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் ஏகூத் என்னும் நியாயாதிபதியை எழுப்பினார். அவன் இஸ்ரவேல் புத்திரர் எக்லோனுக்கு கொடுத்த காணிக்கையை சில மக்களோட எடுத்துட்டு போனான். தன்னுடைய உடைக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள ஒரு முழு நீளமான ஒரு கத்தியை மறைச்சு வச்சிருந்தான். காணிக்கையை செலுத்தின உடனே கூட வந்த மக்களை வெளியே அனுப்பிட்டு எக்லோனை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னு சொன்னான். எக்லோன் கூட இருந்தவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. எக்லோன் எழும்பி நின்னான். உடனே ஏகூத் அவன் பக்கம் போய் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால் அவனை குத்தி கொன்று போட்டான். அவனுக்கு கீழே தேசம் 80 வருஷம் அமைதலாக இருந்துச்சு. நியாயாதிபதிகள் 4-5 அதிகாரங்களில் தெபோராள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினா அப்படின்னு பார்க்குறோம். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறினதுனால கானானிய ராஜாவாகிய யாபினியின் இரும்பு கர ஆட்சியின் கீழ் 20 வருஷங்கள் கஷ்டப்பட்டாங்க. அவங்க தேவனை நோக்கி கூக்குரலிடம் இட்டப்போ தேவன் தெபோராள் என்னும் பெண் தீர்க்கதரிசியை எழுப்பினார். அவ எப்ராயிம் மலைப்பகுதியில் ஒரு பனை மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நியாய விசாரணை செஞ்சான். ஒரு நாள் அவ போர் வீரன் பாராக்க கூப்பிட்டு அனுப்பிச்சு அவன்கிட்ட, நீ 10,000 பேரை கூட்டிட்டு போய் யாபினோட சேனாதிபதியாகிய சிசராவை முறியடி அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாராக், நீ என்னோடே கூட வந்தால் போவேன், என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன்னு சொன்னான். உடனே தெபோராள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி அவனோட கூட போனான். கர்த்தர் சிசராவையும் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால கலங்கடிச்சார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையா ஓடி போனான். இஸ்ரவேலின் கூட்டாளியான ஏபேரின் மனைவி யாகேலின் கூடாரத்தில் புகலிடம் தேடினான். யாகேல் அவனுக்கு பாலும் போர்வையும் கொடுத்து அவன் தூங்கும் வரை காத்திருந்து பின்னர் ஒரு கூடார கம்பியை அவன் நெற்றியில் அடித்தான். தெபோராள் தீர்க்க தரிசனம் சொன்னபடி இறுதி வெற்றியை கைப்பற்றினான். அவளுக்கு கீழே தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. அடுத்து நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்கே கிதியோனை பார்க்குறோம். இவன் மீதியானியருக்கு பயந்து ஆலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கோதுமையை போரடிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் வீரன் அல்ல, ஒரு பயந்த விவசாயி. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்னு சொல்றாரு. அதுக்கு கிதியோன், கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு நேரிடணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பதில் 14ஆம் வசனத்துல இருக்குது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உடனே கிதியோன் பயப்படுறான்.
மனாசேயில் என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், என் தகப்பன் வீட்டிலேயே நான் தான் ரொம்ப சின்ன பையன்னு சொல்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட, நான் உன்னோட இருப்பேன், நீ மீதியானியரை முறியடிப்ப அப்படின்னு சொல்கிறாரு. கிதியோன் இன்னும் சந்தேகத்தோட அடையாளங்களை கேட்குறான். நான் ஒரு தோலை களத்தில் போடுவேன், அந்த தோலில் மட்டும் பனி பெஞ்சி சுற்றியுள்ள பூமி காஞ்சிருந்தா நீர் என் கையினால் இஸ்ரவேலை ரட்சிப்பீர்னு நான் அறிஞ்சுக்கிடுவேன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஆச்சுது. தோல் பனியினால் நனைஞ்சிருந்தது, பூமி காஞ்சிருந்தது. கிதியோன் திருப்தி ஆகலை, இன்னொரு அடையாளத்தை கேட்குறான். இந்த தடவை மாற்றி கேட்குறான். தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமி எங்கும் பனி பெஞ்சிருக்கணும்னு சொல்கிறான். அதுவும் அப்படியே ஆச்சுது. கர்த்தர் பொறுமையாக அவன் கேட்ட அடையாளங்களை எல்லாம் செஞ்சு அவனை தைரியப்படுத்துறாரு. கர்த்தர் கிதியோன் கிட்ட அவனோட தகப்பனுடைய பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தி கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி காளைய பலியிடுன்னு சொல்றாரு. கிதியோன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொன்னபடியே செஞ்சான். ஆனால் அவன் தன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டதுனால பகல்ல செய்யாம ராத்திரி செஞ்சான். அடுத்த நாள் எல்லாரும் கோபம் அடைகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை காப்பாத்துறாரு. அடுத்து மீதியானியர்களை முறியடிக்க கர்த்தர் கிதியோனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. போருக்கு செல்ல கிதியோன் 32,000 பேரை சேகரிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பலத்தில் பெருமை கொள்ளாமல் இருப்பதற்காக கர்த்தர் அந்த படையை 300 குறைக்கிறாரு. எக்காளங்கள், தீவெட்டிகள், பானைகளோட அவங்க போரிட போறாங்க. நடு ராத்திரியில் மீதியானியர்களோட முகாமை சுற்றி பானைகளை உடைச்சி எக்காளங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம்னு கத்தி சொல்கிறாங்க. பதற்றம் உருவாகுது. மீதியானியர் பயந்து ஓடி குழப்பத்தில் ஒருத்தர் கொல்றாங்க. கிதியோனுக்கு வெற்றி கிடைக்குது. இஸ்ரவேல் தேசம் கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. கடைசியாக இன்னும் ஒரு நியாயாதிபதியை பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷங்களா பெலிஸ்தியர்களால் ஒடுக்கப்பட்ட செய்தியோட நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. தான் வம்சத்தை சேர்ந்த மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை இல்லை. கர்த்தருடைய தூதன் அவன் மனைவிக்கு தரிசனமாகி அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான்னு சொன்னார். சிம்சோனின் வாழ்க்கை கர்த்தரின் வலிமையை காட்டும் வண்ணம் இருக்குது. சிம்சோன் வெறும் கைகளால் ஒரு சிங்கத்தை கொல்றான். ஒரு கழுதையின் தாடையால் 1000 பெலிஸ்தியர்களை கொன்னு குவிக்கிறான். காசா அப்படிங்கிற பட்டணத்தின் வாசல்களை தன்னுடைய தோள் மேலே சுமந்து மலை மேலே எடுத்து செல்றான். சிம்சோனுடைய வெட்டப்படாத முடியில அவனுக்கு வலிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கர்த்தருடைய ஆவியிலிருந்து அந்த வலிமை புறப்பட்டு வந்துச்சு. ஆனால் சிம்சோன் புறஜாதி பெண்கள் பின்னால் போக ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு பெலிஸ்திய பெண், அப்புறம் காசாவில் ஒரு விபச்சாரின்னு பெற்றோரின் எச்சரிப்பை மீறி போகிறான். ஆனாலும் சிம்சோனின் உண்மையான வீழ்ச்சி தெலீலாலோட தொடங்குது. பெலிஸ்தியர்களால் லஞ்சம் கொடுக்கப்பட்ட அவா சிம்சோனுடைய வலிமையின் ரகசியத்தை கேட்டு அறிகிறார். சிம்சோன் 3 தடவை பொய்யான பதில்களை சொல்கிறான். வார்த்தைகளால் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். சிம்சோனுடைய ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனப்பட்டுச்சுது அப்படின்னு பார்க்குறோம். தாங்க முடியாமல் அவன் தன்னுடைய வலிமை, தன்னுடைய முடியில இருக்கிற ரகசியத்தை சொல்லிடுறான். சிம்சோன் தூங்கும்போது அவன் தலையை மொட்டை அடித்து பெலிஸ்தியர் கைகளில் அவனை ஒப்பு கொடுக்குறான். பெலிஸ்தியர் அவன் கண்களை பிடுங்கி அவனுக்கு விலங்கு போட்டு சிறைச்சாலையில் வச்சு அவனை மாவரைக்க வைக்கிறாங்க. வலிமையான வீரன் தாழ்மை அடைகிறான். வாள்களால் இல்லை, தன்னுடைய காமத்தாலும் பெருமையாலும். சிறையில் சிம்சோனின் முடி மீண்டும் வளரத் தொடங்குது. ஒரு பெலிஸ்திய பண்டிகையில் அவனை கேலி செய்ய கிட்டத்தட்ட 3000 பேர்கள் கூடி வர்றாங்க. குருடாகவும் கட்டப்பட்டவனாகவும் அங்கே நின்ன சிம்சோன் ஒரு சின்ன ஜெபம் செய்கிறான். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும்னு சொல்லி அவன் நின்ற வீட்டை தாங்கி நின்ற 2 தூண்களையும் தன்னுடைய கைகள்னால பிடிச்சுக்கிட்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடைய மடிய கடவுதுன்னு சொல்லி பலமாக சாச்சான். அந்த வீடு அங்கே இருந்த எல்லார் மேலேயும் விழுந்துச்சுது. அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள்னு வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சிம்சோன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரிச்சான்னு வேதாகமத்தில் போட்டிருக்குது.
நான் 4 நியாயாதிபதிகளை பற்றி மட்டும்தான் சொன்னேன். ஆனால் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் மொத்தம் 12 நியாயாதிபதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை 6 பெரிய நியாயாதிபதிகள், 6 சின்ன நியாயாதிபதிகள்னு பிரிக்கிறாங்க. இவங்களை பற்றி வேதாகமத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அவங்கள பெரிய நியாயாதிபதிகள்னும், குறைவாக சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா சின்ன நியாயாதிபதிகள் அப்படின்னும் வேத வல்லுநர்கள் பிரிச்சிருக்காங்க. இது தவிர 1 சாமுவேல் புத்தகத்தில் வரும் ஏலியையும் சாமுவேலையும் நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் எடுத்துக்காட்டுகளாக சொன்ன நியாயாதிபதிகளை பார்க்கலாம். இவங்க வாழ்க்கை நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துது. இவங்க எல்லாரையும் நினச்சி பாருங்க. இவங்க யாரையுமே சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளை மாதிரி பாவிகள். ஏகூத் நயவஞ்சகமாக எதிரியை குத்தி கொன்றான். தெபோராள் தன்னுடைய வலிமையினால் அல்ல, கலாச்சார ஆன்மீக வீழ்ச்சியின் சூழலில் தான் அவ செயல்பட்டாள். சிசராவை ஏபேரின் மனைவி யாகேல் அவன் தூங்கும் போது ஒரு கூடார கம்பியை அவன் நெற்றியில் அடித்து அவனை கொன்று போட்டான். கிதியோன் கோழை. அவன் மீதியானியரை எப்படி முறியடிச்சான்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே முறியடிச்சான். சிம்சோனின் வாழ்க்கை ஒரு முரண்பாடு. உடல் அளவில் வலிமையானவன், ஆனால் மனதளவில் பலவீனமானவன். அழைக்கப்பட்டவன், ஆனால் புனிதமற்றவன். ஆனாலும் இந்த சிம்சோன் எபிரேயர் 11:32 விசுவாசிகளின் பட்டியலில் இடம் பிடிக்கிறான். கிதியோனும் அதே வசனத்தில் விசுவாசியின் பட்டியலிடப்படுறான். கர்த்தர் பலவீனமானவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க பலவீனத்தில் தம்முடைய பலனை விளங்க பண்ணினார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவன் சிறப்பானவங்களை தேர்ந்தெடுக்கிறதில்லை, தாம் தேர்ந்தெடுத்தவங்களை சிறப்பானவங்களாக மாற்றுறாரு. அதனால் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாதுன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையில் இருக்காதீங்க. நயவஞ்சகமாக செயல்பட்ட ஏகூத்தை நியாயாதிபதியாக்கிய தேவன் உங்களையும் உயர்த்துவார். கோழையான கிதியோனை பலப்படுத்திய தேவன் உங்களையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். பெண்ணான தெபோராள் வலிமையான ஆண்மகன் பயந்தபோது அவனை வழிநடத்தி சென்றான். அவளுடைய ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் உங்களுக்கும் தருவார். சிம்சோன் தன்னுடைய சொந்த இச்சைகளோடும் கர்வத்தோடும் சுற்றி அலைஞ்சான். அவனுடைய இறுதி செயல் அவனுடைய நோக்கத்தை நிறைவேறிச்சு. அவனுடைய கைக்கு எத்தனை பெலிஸ்தர் பலியானாங்க. அதே மாதிரி நம் தீய பழக்கங்களை தேவன் மாற்றி நம்மை நல்வழிப்படுத்தி அவருடைய நோக்கம் நம் வாழ்வில் நிறைவேற வைப்பார். அடுத்து சமரசத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். சமரசம்னா காம்ப்ரமைஸ். சமரசம் மிகவும் ஆபத்தானது. இஸ்ரவேல் மக்கள் கானானியரை முழுவதுமாக முறியடிக்கவில்லை அப்படிங்கிறத நியாயாதிபதிகள் புத்தகம் 1-2 அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம். சில பேரை துரத்துனாங்க, சில பேரை துரத்தலை. அதனால் கானானியர் அவங்க நடுவில் குடியிருந்தாங்க. நியாயாதிபதிகள் 2:2 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி கேட்குறாரு, நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரோட சேர்ந்து இருந்ததுனால அவங்கள திருமணம் பண்ணாங்க, அவங்க கடவுள்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்களோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. சுற்றியுள்ளவங்களோட ஒத்து போய் அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்கள மாதிரியே வாழணும்னு இஸ்ரவேலர் நினைச்சாங்க. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்னு வாசிக்கிறோம். இது மன்னிக்கவே முடியாத பாவம்னு தோணுது இல்லையா? இந்த சமரசம், அதாவது ஒத்து போகுதல், சோதனைக்குள்ள விழ வைக்கும் ஒரு பொறி மாதிரி. நாம் கூட இந்த உலகத்தாருக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு வாழ்கிறோம். நம்ம ப்ரையாரிட்டி எதில் இருக்குது? நாம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? பணம், பதவி, புகழ் வேணும்னு அவைகளை துரத்துறதுலேயே நம் வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருக்கோமா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நோக்கம் நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்கணும். நாம் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நாம் வித்தியாசமானவங்க, நாம் விசேஷித்தமானவங்க. பவுல் ரோமர் 12:2 நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த உலகத்து மேல நாம ஆசை வச்சோம்னா பிதாவின் அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. 1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கானானியரை முற்றும் முழுவதுமா அழிக்காம அவங்களோட சமரசமாகி வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க. இது நமக்கு ஒரு பாடமா அமையட்டும். பாவிகளோட சமரசம் பண்ணாதீங்க, பாவ வாழ்க்கையில விழுந்துடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி பாவத்துக்குள்ள விழுந்தாங்க. ஆனா தேவன் உண்மையுள்ளவராய் இருந்து அவங்கள மன்னிச்சாரு. அவங்கள காப்பாற்ற தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவரா நியாயாதிபதிகளை அனுப்பி ஆபிரகாமோட தாம் செஞ்ச உடன்படிக்கையை காப்பாத்துறாரு. தேவன் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை என்ன? ஆதியாகமம் 17:4-8 நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. தம்முடைய உடன்படிக்கையை காப்பாத்துறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வழி தவறி போறாங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. இது நம்முடைய பாவங்களையும் நாம இந்த உலகத்தோட செஞ்சுக்கிட்ட சமரசத்தையும் தெளிவா பிரதிபலிச்சு காட்டுது. நம்முடைய உள்ளங்களை ஆராய்ஞ்சு பார்ப்போம். எத்தனை தடவை கீழ்ப்படியாம போயிருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவருக்கு புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம். நாம வழி தவறி போயிட்டோம், பாவத்துல மூழ்கிட்டோம், நமக்கு மீட்பே இல்லை, நம்மளை ரட்சிக்க யாருமே இல்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்மை பார்த்தாரு. அவர் மனதுருகினாரு. நாம கெட்டு அழிஞ்சு போக அவர் விரும்பல. அவர் நியாயாதிபதிகளை அனுப்பல, ராஜாக்களை அனுப்பல. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. பாவமே செய்யாத இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏத்துக்கிட்டாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துல பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து நமக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை நாம புரிஞ்சு அவரை விசுவாசிச்சா போதும், நித்திய வாழ்வு நமக்கு நிச்சயம். எத்தகைய நற்செய்தி இது! பாவிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினால பரலோக வாழ்வு கிடைக்க போகுது. நம்ம எவ்வளவு நன்றியுள்ளவங்களா இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம பாவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், பரவாயில்ல, போனது போகட்டும். நடக்க வேண்டியதை பார்ப்போம். நம்மில் உள்ள மாம்ச இச்சைகளை தூக்கி எறிவோம். ஆவியின் கனியால நம்ம மனசை நிரப்புவோம். ஆண்டவர் நமக்கு கிருபையா கொடுத்த தாளந்துகளை கண்டறிவோம். அவைகளை உபயோகப்படுத்தி ஆண்டவர் அறியாதவங்களை அவருடைய மந்தையில சேர்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கும் நோக்கத்தை அறிஞ்சு அதன்படி வாழுவோம். புது சிருஷ்டிகளா மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதா ஆகட்டும். இப்போ நாம ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நியாயாதிபதிகள் புத்தகத்தை படித்து அதை புரிந்து கொள்ள செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவே நாங்களும் பாவ சுழற்சியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம். சமூக ஊடகங்கள் என்னும் பாகல்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம்.
இவ்வுலக சிற்றின்பங்களை நாடி ஓடுகிறோம். மாம்ச இச்சைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். எங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தயவாய் இறங்கும் அப்பா. எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னித்தருளும் தேவனே. நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்த நோக்கத்தை அறிந்து அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்தருளும். நீர் எங்களுக்கு தயவாய் கொடுத்த தாளந்துகளை நாங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி அதன் மூலம் பலரை உம்முடைய மந்தையில் சேர்க்க கிருபை செய்தருளும். நீர் எங்களை ஆட்சி செய்யும். உம்முடைய விருப்பப்படி, உம்முடைய சித்தப்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் புது சிருஷ்டிகளாக மாற வேண்டும் அப்பா. எங்களை காண்பவர்கள் எங்களில் உம்முடைய ஒளியை காணட்டும் தேவனே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அருளி செய்யும் அப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.